இது வந்து ஜூன் மந்த் என்னோட பிளான்ட்டை ரீஅரேஞ்ச் பண்ணுற வீடியோ. ஸோ எல்லா பிளான்ட்டையும் எடுத்து நான் ஒன்றா வச்சுட்டேன். என் பிளான்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணி கிளியர் பண்ணதுக்கப்புறம் எங்கே வைப்பேன்னா கோட்டச்சவரில் வைப்பேன். ஸோ கோட்டச்சவர்லேருந்து எடுத்து எல்லாமே வச்சுட்டேன். வச்சுட்டு புதுசாக கிடச்ச பிளான்ட்டு, அப்புறம் கழிவு வரும் நம்ம கிச்சன் வேஸ்ட்டு, அதுக்கப்புறம் முட்டையை மட்டும் தனியாக காய வச்சு அதை அரைச்சி வச்சு ஒரு இதாக எடுத்து வைப்பேன். அதுக்கப்புறம் களை செடி எங்கே என்ன புல்லுலாம் எக்ஸ்ட்ரா இருக்கோ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நல்லா கீறி விட்டுட்டு நம்ம எல்லாத்துக்குமே இந்த மிக்ஸ் கொடுப்போம். கொடுத்துட்டு நமக்கு தேவையானது தேவையில்லை எல்லாமே பார்த்து காயுதுன்னா அதுக்கு நெக்ஸ்ட்டு தொட்டியில் மாற்றி அப்படி எல்லாமே நம்ம குட்டி குட்டியாக நிறைய வேலைகள் இருக்கும் பிளான்ட்டிங்கில். அவ்வளோத்தையுமே நம்ம வந்து ரிப்பேர் பார்த்து பிளான்ட் வளர்க்குறது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. கண்டிப்பாக அதை மெயின்டைன் பண்ணணும். பிகாஸ் பெரிய கார்டன் இருக்கிறவங்கெல்லாம் அதை வந்து கொஞ்சம் சுலபமாகவே மெயின்டைன் பண்ணலாம். ஒரு நாள் தண்ணி குடிக்கலனாலும் அது வந்து தாக்கு பிடிச்சிக்கிடும். பட் நம்ம வந்து ஒரு நாள் அதுக்கு குடிக்க தண்ணி கொடுக்கலனாலும் அது வந்து ரொம்ப கஷ்டப்படும். ஏன்னா ரொம்ப சின்ன சின்ன தொட்டியில் தான் வச்சுருப்பேன். அப்புறம் டேபிள் ரோஸ்லாம் தனித்தனியாக கலர் பார்த்து வச்சுட்டேன். என்கிட்ட வந்து ஒயிட், லைட் பிங்க், டார்க் பிங்க், ஆரஞ்சு, எல்லோ 5 கலர் டேபிள் ரோஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாமே தனித்தனியாக செப்பரேட்டாக வச்சுட்டேன். இது 5 மணிக்கும். இந்த வாட்டி தான் எனக்கு புதினா வந்துருந்துச்சு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்புறம் மருதாணி எல்லாமே போன வாட்டியோட இந்த வாட்டி வந்து நல்லா அப்டேட் ஆயிருந்துச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நெக்ஸ்ட் மந்த் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இதை விட நல்லா இருக்கான்னு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கிர்னி விதை சம்திங் போட்டிருந்தேன். அது வந்து ரொம்பவே வந்துடுச்சு. ஸோ அதெல்லாம் நிறையவே ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் இது வந்து மயில் மாணிக்கம். ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி பர்ஃபெக்டாக எல்லாம் அடிக்கிட்டேன். இனிமேல் எல்லாத்தையுமே எடுத்து நம்ம கோட்டுச்சவரில் வச்சிட வேண்டியதான். கொடிக்கு எல்லாமே நான் வந்து ஒரு ஸ்டிக் தேவைப்படுற மாதிரி வச்சு விட்டுட்டேன். நெக்ஸ்ட் மந்த் பிளான்ட் அப்டேட்டை நெக்ஸ்ட் வீடியோவில்